ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லத்தான் வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு தெரிய வேண்டும். நேரமும் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையை பற்றியோ உன்னுடைய குடும்பத்தை பற்றியோ எந்த ஒரு தகவலையும் மற்றவரிடம் பகிர வேண்டாம். அது எப்பேற்பட்ட நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய நண்பனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரணம் கொண்டும் எது சிறு விஷயமாக இருந்தால் கூட பகிர வேண்டாம். உன்னுடைய பலத்தையும் காட்ட வேண்டாம், பலவீனத்தையும் காட்ட வேண்டாம். உன்னை பற்றி யாரும் எதுவுமே தெரிந்து கொள்ள வேண்டாம். அமைதியாக நீ இருந்தால் உன் வாழ்க்கையில் அனைத்தையுமே நீ சாதிக்கலாம். இப்பொழுதோ நேரம் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கிறது. அதற்காகத்தான் நான் சொல்கிறேன், என் பேச்சை கேள். எதுவாக இருந்தாலும் நம் உறவுதானே, நம் நண்பன் தானே என்ற எதையுமே நீ வெளிப்படையாக பேசி எந்த ஒரு விஷயத்தையும் மாட்டிக்கொள்ளாதே. நீ ஒரு விஷயத்தை சொல்லுவாய், ஆனால் அதை இன்னொருவர் போகும் பொழுது அது வேறொரு விஷயமாக போய் நீ சொன்ன வார்த்தைகள் வேறாக இருக்கும். அடுத்தவர்கள் வாயிலிருந்து போகும் வார்த்தைகள் வேறாக இருக்கும். அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி தந்தி உன்னுடைய வாழ்க்கையையே மாற்றிவிடும். தேவையில்லை. நீயோ அமைதியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். நீ அமைதியாக வாழ வேண்டும் என்றால் நீயும் நான் சொன்னது போல் நடந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய பிரச்சனை மற்றவர்களுக்கு வந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் அமைதியாக இரு. ஏனென்றால் உன்னுடைய பிரச்சனையே அதிகமாக இருக்கிறது. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய குடும்பம் என்று மட்டும் இரு. அடுத்தவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்கிறேன் என்பதற்காக வார்த்தைகளை சொல்வதோ இல்லை செயலால் செய்வதோ வேண்டாம். இப்பொழுது நீ அமைதியாக இருந்தால் மட்டுமே போதும். யார் எதை கேட்டாலும் வார்த்தையை எப்பொழுதும் விட்டுவிடாதே. சுதாரிப்பாக பேசு, சுதாரிப்பாக இரு. எப்பொழுதுமே சுதாரித்தே பதில் சொல். அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. யதார்த்தமாக இருந்து பல விஷயங்களில் ஏமாந்து பல நபர்களால் காயப்பட்டது அனைத்தும் போதும். உன் நல்லதுக்காக சொல்கிறேன். தைரியமாக இரு. நான் இருக்கிறேன் உனக்காக அனைத்தையும் செய்து தர. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.